Hello guys, welcome back to today's video. Actually ரொம்ப நாளா நான் லாங் வீடியோஸ் எடுக்கிறத விட்டுட்டேன். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே நான் கான்ஸ்டன்ட்டா போஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு எப்படி சொல்றது, கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியல. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியல. வீடியோ எடுக்கும்போது சத்தம் போடுவீங்களா? ஓகே, அது பாதர் பண்ணிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் நான் மைக் வாங்கிட்டு ப்ராப்பராக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் இதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு சில பல வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வரும்போது வரங்க. சோதிக்காதீங்கடா என்னைய ப்ளீஸ். வரும் காலத்தில் நான் இதுக்கு மேலே வரப்போகிற அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஆமாம், நான் என்ன விலாக் எடுக்க மறந்து போயிட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எனக்கு 3 o'clock 2 எக்ஸாம் இருக்குது. 3 o'clock 2 எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் போயிட்டு நாங்கள் பேசி போஸ்ட்பான் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்ருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா படிச்சுட்டும் இருக்கேன், பாட்டு கேட்டுட்டும் இருக்கேன். இதான் நான் இந்த சாங் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு காப்பிரைட் அப்படின்ற மாதிரி காமிச்சிரும். இந்த டைம் 10:40 ஆகுது. நான் 2 o'clock காலேஜில் இருக்கணும். காலையிலே தூரல்ஸ் மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டுக்காதீங்க, தூரல் போட்டுட்ருக்குது. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பணும். கிளம்பி உட்காந்துட்டு படிப்பேன். அவ்வளோ டேலண்டான பர்சன். குளிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். பை பை. நான் இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் காலேஜ் கிளம்பி உட்காந்துருவேன். அப்புறமேட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன். நான் காலேஜ் கிளம்ப போகிறேன். மண்டை ஒரு கன்றாவியாக போகுது. எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். ஸோ சீன் கிடையாது இது பேர். ஓகே, அதனால் நான் தலையை சும்மா சீவிட்டு அப்படியே விட்டுடுவேன். தலையை இப்போ எதுக்கு சீவணும்னா கொண்டு போகிறோம். கொண்டு போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக தலையை சீவிக்குவேன். எனக்கு கேமரா எங்கே இருக்குது, நான் இப்படி பார்த்ததே என் மூஞ்சி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறது, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா என் லேப்டாப் கேமரா ஓப்பன் பண்ண போகிறேன். கேமரா ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்து இங்கே மேக்கப் பண்ண போகிறேன். மேக்கப் பண்ண போகிறதில்ல, ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் என் லேப்டாப்பில் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் பாட்டு போட்டேன்னா காப்பிரைட் போட்டு எனக்கு தூக்கிடுவாங்க. பாட்டு கேட்காம கிளம்புனாலே ஒரு மாதிரி இருக்குது. வரஸ்ட். ஆக்வாலாஜிக்காவோட மாய்ஸ்சரைசர் ஏன் தெரியணும். மாய்ஸ்சரைசர் தெரிஞ்ச போதும். தெரியுதா தெரிய முடியுது. நானும் ட்ரை பண்ணுறது தெரிய முடியுது. இப்போ இதுக்கு போகிறோம். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை எப்படிக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் எங்கேங்க அவாய்ட் பண்ணுறேன், நான் தான் பிக்கெஸ்ட்டு ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு ரெட் ஃப்ளாக் எல்லாத்தையும் தேடி போய் விழுறவன். நாம் அவாய்ட் பண்ணலன்னா அதுவாக வரும். சேம் ஆக்வாலாஜிக்காவோட சன்ஸ்க்ரீன் தெரியலனா அவ்வளோதான் காட்டுவேன். Three finger rule. யூவி ரேஸ்லேருந்து மட்டும் இல்லை, சன்ஸ்க்ரீன் வெயில் அடிக்கலனாலும் சன்ஸ்க்ரீன் போட்டால் ஸ்கின் ப்ரொடெக்ட் ஆகும். இது நெக்ஸ்ட் நம்ம காஜல் போட போகிறோம். காஜல் லாக்மே ஐகானிக்
இப்படி பார்த்தா தலை கேட்குறது, இப்படி பார்த்தா தலை கேட்குறது. எப்படி காட்டணும்? ஆக்சுவலி இது உடச்சிட்டேன். அது ஒரு மாதிரி செட் பண்ணி நான் போடுவேன். இப்படி கூட கண்டுபிடியாது. ஒன்றில் காலி ஆயிடுச்சு. ஊருக்கு போகிறதுனால நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் என் காசில் வாங்கணும், அங்கே போனால் என் அப்பா காசு தருவார் தனியாக. இப்போ நான் சீக்கிரத்தில் சொல்லிட்டேன்னா என் அப்பா எனக்கு காசு தர மாட்டாரே. சீன் போடுவேன். நான் பேசுறது வந்து கேட்காது. நான் வெறுப்பேற்றுறாங்க என்ன வந்து இங்கே. வீடியோ நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் நான் நியூஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த எல்லாருக்கும் இந்த ஹேர்ஸ்டைல் ஞாபகம் இருக்குதா? ஒரு காலத்தில் வந்து இப்படி வச்சு சுருட்டி இப்படி தள்ளி பரவாயில்லப்பா எனக்கு நல்லா தான் இருக்குது. வந்து போட்டுட்டு சுற்றிட்டு வந்தேன் ஸ்கூல்லலாம். ஸ்கூல் அடிலாம் வாங்குவேன். என்ன அது இது அப்படின்ட்டு எனக்கு சரி கேட்பாரு. நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு போனேன். என் காலேஜ் வந்து சிரிப்பாங்க என்ன பார்த்து. எப்பவுமே வந்துட்டு போகிற ஹேர் ஸ்டைலே நம்ம வந்து போகலாம். ஓகே, மேக்கப் போட்டுட்டேன். மேக்கப் போடலாம், ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். கண்ணு அழகாக இருக்கலாம். பயமுறுத்தலாம் உங்களை. பில்டிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் என்ன புரியுதா? புரியாது. என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். எதுக்கு இந்த மேம் இதெல்லாம் கேட்குது? இன்ஸ்டாகிராம் பற்றி கேட்க வேண்டியதானே? அதுவும் கொஷின் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது மேம் சொல்லி அனுப்பிச்சாங்க, படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. படிச்சுட்டேன், இருந்தாலும் பயமாக இருக்கு. ஓகே, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். டைம் ஆகுது. நான் போயிட்டு இப்போது மழை வேறு பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை பயங்கரமாக பெய்யுது. ஸோ நான் பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன். வெறும் ஏர்பாட்ஸ் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். See you guys. ஆட்டோவில் தான் போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் வாங்க. இப்படி மழை பெஞ்சா நான் வந்து எப்படி காலேஜ் போகிறது? எனக்கு 3 மணிக்கு எக்ஸாம் இருக்குது. ஆட்டோ அண்ணா ஆஸ் அ சேவியர் அப்படின்ற மாதிரி வந்தார். அப்படியே காலேஜ் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை போட்டு எக்ஸாம் எழுத போயிட்டேன். எக்ஸாம் முடிச்சாச்சு. பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸுக்கு போயிட்டு பார்த்தேன். ரூமில் ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ ஷாப்பிங் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரேன். நான் வந்து காட்டுறேன் ரூமில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. எக்ஸாம் டன் வெல். நல்லா எழுதிட்டேன். எக்ஸாம் வந்துட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து படிச்சுட்டு போன கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நல்லா எழுதிட்டேன். வரும்போது எனக்கு ரூமில் வந்து ஸ்நாக்ஸே இல்லைன்றனால நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்து பார்க்கலாமா? 2 லேஸு, மேண்டிட்டரி லேஸ் எல்லாமே வாங்கிட்டு அவ்வளோ பேர் ஷாப்பிங்லாம் இல்லை, சும்மா ஸ்நாக்ஸ். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆலு புர்ஜி வாங்கிட்டேன். ஆலு புர்ஜி, அப்புறம் டீக்கு தொட்டுக்க பிஸ்கெட், என் ஃபேவரட் பிஸ்கெட். அப்புறம் ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக பப்ளியும் கார்ன்மேடும். யாருக்கெல்லாம் பப்ளியும் கார்ன்மேடில் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் திருப்பி இந்த பைக்குள்ளே போட்டுட்டு தூங்கிடுவேன்.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கணும். ஏன்னா ஃபுல் மழையில் நனைஞ்சிட்டேன். போய் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து தூங்குவேன். The next day. Hey, what? Who is going to see them? How did you wrote yesterday's exam? Very bad. Don't lie. This fellow took additional sheet and wrote your lying. No, I am not prepared yesterday's. Today what exam? Human computer interaction game development. In-game development. Okay guys, see you guys in next Python video. coding practice and cloud computing. Yeah. You have 3 exams. You have 3 exams today. I have only 2 exams. Bye. Bye. See you guys in next video.